ரெண்டு உறவு கொண்டால் உருவம் மாறும் ஊண்டுகோல் விளங்குதா? விளங்குது. அப்ப அது உருவம் மாறும் என்றது உருவம் மாறும் ஊண்டுகோல் என்று சொல்றாங்க. அப்ப ஊண்டி ஊண்டி போற அந்த அதுதான் மாறும். அந்த எண்ணம், அதாவது உணர்வு மாறுறது, உணர்வு தான் மாறும் என்றதுதான் நாங்க எடுத்திருக்கிறோம். விளங்குது. அது மேல் விளக்கங்கள் ஏதாவது நான் கேட்கிறேன். இப்ப உச்சிக்கு போன உடனே நம்ம இப்ப ஊன்றுகோலாக களிமாவை எடுத்துக்கொள்ளதான் அந்த பாட்டுல சொல்றாரு. ஊன்றுகோலாக களிமாவை எடுத்துக்கொள். அப்ப ஊன்றுகோலாக அந்த எடுத்த களிமா எது என்ற ஐனைக்கு இந்த வெளிப்படையாக நாம நாவால சொல்ற மொழியால சொல்லப்படுறதல்ல. இப்ப இவரு ஊன்றுகோலாக களிமாவை எடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறேன்டா அவரு களிமாட கருத்தை உள்ளத்தால என்ன செஞ்சிருக்கணும்? உணர்ந்திருக்கணும். களிமாவின் கருத்தை உணரும் கல்வி உனக்கு இருக்குதா கேட்கிற பாடலுக்கு இவரு ஓம் உணரக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கென்று உள்ளத்தால பதில் சொல்லணும். வாயால சொல்லிச்சு இவரா அப்படின்னா உள்ளம் அந்த களிமா என்கிறது என்ன என்கிற அந்த கருத்தை உணர்ந்திருக்கணும். அப்ப இந்த உணர்ற அதுதான் உண்டுகோள். அந்த உணர்றதுக்கு எடுத்த களிமாதான் உண்டுகோள். வாயால நாவால சொல்றதுக்கு எடுத்த களிமா உண்டுகோள் இல்லை. இன்னைக்கு இந்த விஷயம் முதலாவது ஒரு புரிதல் வந்தாதான் அப்படி என்ன இப்ப அந்த உணர்ற களிமா கூட உண்டுகோள் என்றா ஒரு கட்டுண்ட நிலை என்றது விளங்குதா இல்லையா? உண்டுகோள் என்றா ஒரு கட்டுண்ட நிலை தான். அது ஊன்றுகோலாக எடுத்துக்கொள்ளண்டா அப்ப அவரு அத குத்தி குத்தி ஏறாருண்டா அது ஒரு கட்டுண்ட ஒரு களிமா தான். அப்படி என்றா இன்னைக்கு அவரு அந்த ஊன்றுகோல் ஆயுதத்தை எடுக்காரு, கட்டுண்ட கண்ட உருவத்தை எடுக்காரு. உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில். இப்ப இந்த உண்மையின் உருவம் உண்மையாய் நான் என்று சொல்லி அந்த உணர்ந்திடில் உணர்ற இடத்துக்கு வந்துட்டா களிமாவின் கருத்தை உணரும் கல்பு அவருக்கு வந்துட்டு. களிமாவின் கருத்தை உணரும் கல்பு வந்துட்டு. இப்ப இங்க இந்த அந்த உணர்வு நிலை எந்த நேரமும் உள்ளத்துல நிக்குது இல்லையே, ஊண்டி ஊண்டி போக வேண்டியதாக தான் இருக்கு. உறவாட்டமா இருக்கட்டும் அல்லது தியானம் செய்யற நேரமா இருக்கட்டும், மத்த நேரம் முராக்கபா செய்யற நேரம், இப்படி அந்த கட்டங்கள்ல ஊண்டி ஊண்டி போக வேண்டியதாக தான் இருக்கு. அது ஊண்டி ஊண்டி போறதுதான் ஊன்றுகோல். அந்த உருவம் மாறிட்டா மருகா தேவையில்லையே, உண்டையும் தேவையில்லை, அந்த கட்டமும் இல்லை, அந்த ஒரு கணம் மறந்துட்டு இன்னொரு கணம் நினைக்கிற திக்கிரும் இல்லை இன்னைக்கு. மாறிட்டா உருவம் மாறிட்டா. அப்ப அங்க அந்த உருவம் மாறுறன்றது உணர்வு பூரணமாகவே அந்த அமைகிற இடம் அப்படியா? அதான் பகை சொல்றாங்க, பகுக்கும் திறமை மிகைத்திடில். அப்ப அந்த ஊண்டி ஊண்டி போகக்குள்ள அவருக்கு என்ன நிலை ஏற்படும் பண்ணா பகுக்கிற திறமை இருக்குவா, அது மிகைக்கும், அது மிகைக்கும் அதிகமா. அங்க உச்சிக்கு போன உடனே உயர் பண்பு அவரை அணைக்கும். அந்த ஊண்டி ஊண்டி போறதுதான் பகுக்கும் திறமை மிகைக்கிறது. அவர் ஒவ்வொரு தரமும் உண்ட அவரோட உள்ளத்துல பகுக்கிற திறமை என்ன செய்யும்? மிகச்சி. அந்த பகுக்கிற திறமை என்னது? பகுத்து ஊண்டி ஊண்டி போறது. அதான் அந்த பகுக்கிற திறமை என்னது? அதையும் கரெக்டா வழங்கிக்கணுமே. பகுக்கிறேன்டா என்ன பிரிச்சு பாக்குறேன். பகுத்துணர்ந்த அறிதலே பரவலி செல்லும் மார்க்கம். அப்ப பகுத்துணர்ந்த அறிதலே பரவலி செல்லும் மார்க்கம் என்றா பகுக்கிற திறமை மிகைக்கணும். இப்ப அப்ப என்ன பகுத்து உணர்ற அந்த அறிவு நிலை செய்யணும், மிகைப்படணும். அதாவது அந்த உள்ளம் கௌதராய் மாறுமே என்று சொல்ற அளவுக்கு அந்த கல்வி என்ன செய்யணும்? அறிவை வெளியாகிற அளவுக்கு, அந்த அறிவு வெளிப்படுற அளவுக்கு அந்த கல்வி மாறும். மாறக்குள்ள இப்ப அங்க பகுக்கிற திறமை மிகச்சி.
இந்த அதவசர் ஒரு சொல்றாக பகுபடும் பொருள் வரை அப்ப பகுபடும் பொருள் என்று சொல்லி ஒரு கட்டத்தையும் காட்டி சரியா அந்த பகுபடும் பொருளுக்கு அங்கால தாழ்ன்றேண்டா பகுத்தறிவு அங்கே 100 ஆகும் என்று காட்டுறாங்க. அதான் பகுபடும் பொருள் வரைதான் பகுத்தறிவு என்ன செய்யுமா பகுபடும் பொருள் வரை தெளிவாக்கும். பகுபடா பொருளில் அமைவதென்றால் உன் பகுத்தறிவு அங்கே 100. பகுபடும் பொருள் வரை தெளிவாக்கும். அப்படி என்றா அந்த பகுக்கிறது என்ன ஊண்டி ஊண்டி போறதுதான் அது. சும்மா இப்ப உருவத்தை அப்படியே உணர்ந்துகிட்டு இருக்கிற விஷயம் அல்ல அது. இன்னைக்கு உணர்ந்துகிட்டு இருக்கக்குள்ள அந்த பகுப்படுற திறமையோட அவருக்கு உள்ளத்துல என்ன செய்யணும் நடந்துகிட்டு இருக்கணும். இப்பதான் அவரு நான் போயிட்டு இருக்கேன்னு அவருக்கே விளங்கணுமா இல்லையா? இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்காரு, ஜிப்ரீல் பதில் சொல்றாரு, அவர் கேள்வி கேட்காரு, ஜிப்ரீல் பதில் சொல்றாங்க. அப்ப தெளிவா போயிருக்கா இல்லையா? அப்ப அந்த அந்த ஊண்டி ஊண்டி போற ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பதிலும் அங்க வருதா இல்லையா? வருது. இப்படி ஊண்டி ஊண்டி போக போக என்ன செய்யுதுன்னா அங்க பகுக்கிற திறமை என்ன செய்யுது மிகைப்படு. அதுக்கு அந்த பகுக்கிற திறமை மிகைப்படுற அது வரைக்கும் அவர் அந்த ஊண்டி ஊண்டி போற களிமாவோட தயிப்பாரு. அந்த களிமா தான் என்ன உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில். அவர கல்பு களிமாவை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர நாவும் களிமாவை சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாயால சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல களிமா, மனசால சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல களிமா. மனசால வாயால இல்லாட்டி உள்ளத்தால இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உள்ளம் என்ன செய்ய உச்சிக்கு போகல. இதனால இன்னைக்கு சொல்வாரு செயல்வாரு இந்த சோம்பரித்தனம்ங்கிற அந்த உச்சிக்கு போறதுக்கு ஏலாத்தன்மையால என்ன செய்யற சொல்லிக்கிட்டு இருக்கிற செயல் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிற சொல்வாரு செயல்வாரு சோம்பரி குணம்பேறு சொல்லுள்ளம் செல்லாது. அப்ப ஈனைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கன்னா அந்த ஊண்டி ஊண்டி போற களிமாதான் உள்ளத்தால உணரப்பட்ட களிமா, உள்ளத்தால உணரப்பட்டது. அப்படின்னா கல்புவா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும் அந்த களிமாவை அப்படி உணர்ந்திருக்கிற களிமா ஊண்டி ஊண்டி போறது. அப்பயும் இன்னைக்கு அந்த களிமா இன்னி இருக்கா பவரிடத்துல கட்டுண்டுதான் இருக்கு. அப்ப அதுக்கு போய் என்ன செய்யணும் பகுக்கும் திறமை மிகைக்க மிகைக்க என்ன செய்யும் அந்த ஊண்டி ஊண்டி போற களிமா ஏக வியாபாரமா இருக்கிற இருப்பு நிலையில கலைஞ்சுக்கிட்டே இருக்கு. பகுக்கிற திறமை மிகைக்கும். உயர் பண்பு என்ன செய்யும் அவரை அனைத்தும் பரமன் தொடர்பு நிலைக்கும். இப்ப பரமன் தொடர்பு நிலைச்சிட்டா இப்ப ஊண்டி ஊண்டி போற வேலை, விக்கிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை, நினைவுபடுத்திட்டு இருக்கிற வேலை, மறந்து போற வேலை, மறந்து போயிட்டோம் கவலைப்படுற வேலை என்ன இருக்கு பயணிக்கு இருக்க ஏதாவது உண்டு? இல்லையே. இப்ப அவர் நல்லடியாரா இல்லையா? இப்ப அவர் எப்படி நடந்து போகணும் சொல்லி அவர் முடிவு பண்றதில்ல. இப்ப அவர் எப்படி நடந்து போகணும் சொல்லி யாரு முடிவு பண்ணுவா? இன்னைக்கு இருந்து அவ்வளவுதான் முடிவு பண்ணுவான். அவன் முடிவு பண்ணி அவன் அறிவிப்பான். நீ கொஞ்சம் சீரி அவரை பார்த்து இவரை பார்த்து கொஞ்சம் முறை, இவரை பார்த்து கொஞ்சம் கோவப்படு, இவரை பார்த்து கொஞ்சம் இறக்கப்படு. பல பதவி வரும், இதுதான் பதவி வரும். அப்ப இன்னைக்கு உச்சி சென்று உறவு கொண்டா என்ன செய்யுது? உருவம் மாறுது, எண்ணிய மாறுது. இப்ப இன்னைக்கு உணர்வா மாறுது. அப்ப உணர்வா மாறிட்டா உள்ளது நானனும் ஏகம் இல்லையா? உள்ளது நானனும் ஏகம். அப்படி என்ன இந்த நானுங்கிற உணர்வு இப்ப உச்சிக்கு போன உடனே அதுதான் ஏகமா இருக்கிறதாக நமக்கு என்ன செய்யும்? இப்ப அது நமக்கு தெளிவா உணர்த்தும்.
இப்ப நாம எடுத்துக்கிட்டு போட அந்த உருவம்தான் அதை உணர்றதுக்குத்தான் இப்படி ஏகமாக ஒரு நிலை ஏகமா இருக்கிற அந்த நிலை உணரப்பட்டிருக்கின்ற இன்னைக்கு உச்சியில நமக்கு என்ன செய்யப்படும்? உணர்த்தப்படும். நம்ம உணர்வோம். உணரக்குள்ள எது இப்ப போலி அறிவு? ஊண்டி ஊண்டி வந்த அது போலி அறிவா? பிரிச்சு பிரிச்சு பார்த்தா பகுத்தறிவு. உச்சிக்கு போன உடனே நசார்னானா அது அந்த உருவம் மாறுதா இல்லையா? மாறுது. அப்படி மாறக்குள்ள அது இல்லாமாகுது, போலியாகுது, பொய்யாகுது என்ற அர்த்தம் அதுக்கு வருமா? அது மாறுதுவானே. அப்ப இன்னைக்கு மாறின உடனே இப்ப நாம போலி அறிவுண்ட இன்னைக்கு எதை எடுக்கலாம்? உச்சி சென்று உறவு கொண்டால் உருவம் மாறும் என்றுதான் இன்னைக்கு உஸ்தாத் எழுதியிருக்காங்க. உருவம் போலியாகும் என்று சொல்லி எழுதலையே. அப்ப உருவம் தான் மாறி என்ன செய்யுது? இப்ப உணர்வாக ஆயின உடனே எதெல்லாம் போலியாகுது? இப்ப என்னமா இப்ப இப்படி சொல்லுவோமே சரியா? இப்ப நீங்க உருவம் என்று சொல்லி சீனி எடுத்துக்கிட்டு போறோம். உண்டி உண்டி போறதுக்கு எதை எடுக்கும்? சீனிய எடுத்துக்கிட்டு போறோம். சீனிய எடுத்துக்கிட்டு போகக்குள்ள அது என்ன செய்யுது? உண்ட 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 என்ன செய்யுது? களையுது. களைஞ்சு களைஞ்சு என்ன செய்யுது? இனிப்பு இனிப்பு. அதான் இனிப்பு இனிப்புன்னு உணர்த்துது. சரியா? இப்ப உச்சிக்கு போன உடனே இப்ப சீனி இருக்கா, இனிப்பு இருக்கா? இனிப்பு இருக்கு. இனிப்பு இருக்கு. இப்ப இனிப்பு என்று இருக்கிறது இப்ப உணர்வு தானே. உணர்வு உணர்ந்திருக்கிற பொருள் தானே. உணர்வு இனிப்பத்தானே பொருள் என்று உணர்ந்திருக்கி. இப்ப ஐனிக்கு நின்றுக்கிட்டி அது எதையெல்லாம் போலி அறிவா விழுங்கு? இப்ப சீனியை விழுங்குமா? சீனி தாங்க இனிப்ப உணரப்பட்டுவா. அதான் இந்த நுட்பத்தை சார்றதுக்கு தான் எடுக்க. சீனியன் கண்டது போலி அறிவாக இருக்கும் இல்லையே. அங்க அந்த சீனியன் கண்டது அந்த அந்த கண்டதையும் மிதிக்க ஐனைக்கு சீனியும் மிதிக்கி அந்த நீட உணரப்பட்டு மிதிக்க இல்லையா? இனிப்பு என்ற இடத்துல இனிப்புங்கிறத கொண்டு போய் பிரிப்பேன். இப்ப நானு இனிப்ப நாங்க உணரப்பட்டிருக்கிற அந்த இடத்தை திரும்ப கொண்டு வந்தா என்ன ஆகும்? அது சீனி மட்டுமா இருக்கும்? கண்ட நிலை மிதிக்குமே. திரும்ப வந்து பிரிக்கக்குள்ள சீனியன் கண்ட நிலை இருக்காதா? சீனியன் கண்ட நிலையும் இருந்துதானே ஊண்டிட்டு போனேன். சீனிய பார்த்து பார்த்து ஊண்டிட்டு போனியா, பார்க்க மூண்டிட்டு போனியா? பார்த்து பார்த்து ஊண்டிக்கிட்டு போனா சீனி மட்டும் மிதிக்கா, பார்த்து பார்த்து ஊண்டிட்டு போன பார்வை மிதிக்கா கூட. அப்ப அந்த பார்வையை இப்ப சீனியை விடும். அப்ப அங்க இனிப்பு உணரப்பட்டிருக்கிற அந்த இனிப்பிடத்தில இப்ப பார்வை மிதிக்கி அது பார்த்த அதுதான் இனிப்பு. அந்த இனிப்பு நாங்க உணர்ந்திருக்கிறதான். இப்ப அந்த பார்த்ததும் அந்த உணர்ந்ததும் போலி அறிவா? இல்ல. அங்க இனிப்பண்டி இருக்கிற இனிப்பு அது அதானங்க அறிவு. அனுபவம்ங்கிறது ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமைஞ்சது அனுபவமா இல்லையா? அந்த அனுபவம் அந்த அனுபவம் தானே அங்க இந்த இனிப்பண்டு உணரப்பட்டிருக்கிற அனுபூதியில இருக்கி. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் இனிப்பு என்ன செய்யறாரு? நான் இருக்கேன் என்று சொல்லி நித்திய மண்ணிலையா ஒரு தெம்ப காட்டுறாரு இல்லையா? இனிப்பேன் என்று உஷார் அவ்வளவு அடி சொல்றாரு. என்ன ஆறணும்? அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு தானே. அது அவர் அனுபவம் தானே. அப்ப அது போலி அறிவா? அப்ப ஐனிக்கு போலி அறிவை விழுங்கும் பாம்பாய் மாறி அறிவை புகட்டிடும். அந்த போலி அறிவு எது? இப்ப சீனிய பக்கத்துக்குள்ள இனிப்பு வரணும். எப்படி?
இல்ல சீனி வேற இனிப்பு வேற ஒன்றும் அறிவு. அது அறிவே இல்லையே. அது அறிவை நம்ம முகமது கனி இருள்வா அதை எப்படி நாம ஐனிக்கு அறிவண்டு எடுக்கிறேன்? அது அறிவில்லை. அது ஐனிக்கு போயிட்டு அது அப்படி ஒரு அறிவே இல்லை. அப்படி இருந்தையாண்டு சிந்திச்சாலும் படாது நமக்கு. அப்படி இல்லையே, உண்மையிலே. விளங்குதா முகமது கனி? நான் டக்குன்னு பேசிக்கிட்டு போறது இல்லை இன்னைக்கு விஷயம். இப்ப இன்னைக்கு நீங்களாக பிடிக்கிற ஒரு இடம் வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஆனா செல்லுங்க, என்ன வந்தாலும் உங்களோட சிந்தனையே செல்லுங்க. இப்ப இன்னைக்கு சிந்தனை சொல்றதுக்கு தான் இந்த விஷயத்தை ஆழப்படுத்திருக்கு. எவ்வளவு நாள் உறவாட்டத்துக்கு இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் தரல, எனக்கு தெரியும். இப்ப போலி அறிவை விழுங்கும் பாம்பாய் மாறி அறிவை புகட்டிடும். அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்தையும் விழுங்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தடிய போட்ட உடனே அது என்ன ஆயிட்டு? எல்லா பாம்பையும் எல்லாம் போலி. இப்ப எல்லா பாம்பையும் விழுங்கியா. இப்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான், நீ அதை பிடிச்ச உடனே திரும்ப அவரை கைக்கு என்ன செய்து தடியாதுண்டா. இப்ப அது அவரு ஏற்கனவே ஊண்டிட்டு போனதும் உச்சிக்கு போனோன்னு அந்த உருவம் மாறினதும் திரும்ப அது அவரை கைக்கு தடியாக வாரது போலியா இருக்குமா? போலியாது. போலி என்றா விழுங்கினா திரும்ப என்ன பாம்பு கக்குதா? அது போலி கிடையாது, அதுதான் ஒரிஜினல். மூசா நீ கொஞ்சம் அச்சப்பட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சா உடனேயே இன்னைக்கு எல்லாருக்குமே அச்சம் வரும். அதை உண்மையா பிடிக்கிறியா ரெண்டு வரும், இன்னைக்கு வரும். இப்ப அந்த வந்து நின்றுகிட்டு தான் இப்ப கேட்டு நிக்காரு. விளங்க உங்களுக்கு? இப்ப அப்ப ஐனிக்கு போலி அறிவன்றி சொல்ற எண்ணத்தை பயணி அதாவது எண்ணத்தை எல்லாம் விழுங்கு. இப்ப இனிப்பு மாம்பழம் சீனி என்று பலதா கண்டத்தையா எல்லாத்தையும் விழுங்கு. இனிப்பு விழுங்காத, எல்லாத்தையும் விழுங்காதான் பாரேஷ். இனிப்பு தானே. அப்ப அது உணர்ந்து நிக்கிற அந்த இனிப்புக்கும் எல்லாத்தையும் விழுங்குற ஆற்றல் இருக்கு. இப்ப இங்க போலியா கிடக்கிறதுக்கெல்லாம் ஆற்றல் இல்லை. ஒரு ரகசியத்தை விளக்கித்தார். அப்ப அவர் உணர்ந்து போன அந்த உருவம் இருக்கு, அது போலி இல்லை. அது போலி ஆகாது எப்படி. அப்ப இங்க உலக மக்கள் இருக்கிறதெல்லாம் பெண். இப்ப அவருக்கு அதுதான் மறுச்சு புலன்ல வாழ்ற மனிதன் எங்க வாழ்றான்னு இருக்காங்க. இப்ப புடிவெடுதல் சொல்றக்கு அப்ப அந்த போலி எல்லாத்தையும் இன்னைக்கு விழுங்கிடும்பது. போலி அறிவை விழுங்கும் பாம்பாய் மாறி அறிவை புகட்டிடும். மாறி புகட்டுமா? அப்படி என்ன இப்ப எப்படி புகட்டுமா இன்னைக்கு அறிவை? இப்ப சும்மா உதாரணத்துக்கா நான் உணர்ந்து அந்த இனிப்பை உணரப்பட்டு இப்ப இன்னைக்கு நான் போலியா? இனிப்பால போலியா? சீனியால போலியா? சரி, உணர்ந்தத்தால போலியா? அப்ப இப்ப நான் இன்னைக்கு யார்? போலி இல்லாட்டி உயிர். உயிர் தானே. இப்ப நான் உயிரை உணர்ந்துட்டேன்னா இல்லையா? இப்ப நான் உயிர். இப்ப உணராம இருக்கிற மபாரிசன் என்கிட்ட இப்ப ஒழுங்கிடு குடிபடுதா? இப்ப மபாரிச ஒரு சாமானா மபாரிச ஒரு ஆளை இப்ப என்கிட்ட மபாரிசன் என்ன தெரிகிற விட்டு அவர் ஒரு போலி எனக்கு. அது நான் என்ன உணர்றதுக்கு உணர்ந்த ஒன்றே அல்லாமல் அது பொருளே கிடையாது. எனக்கு இதில் எண்ணியா காட்டி விட்டுரும். இப்ப இன்னைக்கு காட்டுற மட்டும் இல்லை, மாறி அறிவு இல்ல விழுங்குவன் என்றா என்ன அர்த்தம்? இதான் பிரச்சனை. நான் என்ன உணர்றதுக்காக உணர்ந்தது என்று விழுங்குவேன், எடுத்துக்க அது விழுங்கிடுவேன். ஏன்னா அப்ப இப்ப அப்படி மபாரிசென்று உணரப்பட்டது என்னிடத்தில என்னப்ப
நான் உணர்ந்த ஒரு நான் விழுங்கின அறிவு விழுங்கப்பட்டிருக்கேன் என்கிட்ட. இப்ப நான் உயிரிப்பேன், விளங்குதா? உச்சிக்கு போனோம்னா இந்த நிலையெல்லாம் என்ன செய்யும் உங்களுக்கிட்ட நடக்கும். இப்ப மரம் என்ன செய்யணும்? நசரானா பிடிபட்டா நசரானா கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா. தேங்க்ஸ். உணர்த்தி தரும். அப்ப உனைகக்காய் உணரச் செய்யும் கலிமாவின் கருத்தை புரிந்தால் அடைச்சு வருது. பரவாயில்ல. வாரிசு நான் பேசிட்டு இருக்கிறதானே கேட்டுட்டு. கலிமாவின் கருத்தை என்னையா புரிந்தால் ஹக்காய் ஹக்கி நீயா. இப்பயும் அவர் மட்டும்தான் இருக்க, மற்ற எல்லாம் போலி. இப்ப இதை நீங்க இன்னும் உங்களோட அறிவுக்கு புரிஞ்சு கொள்றேன்டா, நீங்க எல்லாமாக தெரிஞ்சது உண்மையா போலியா? தெரிஞ்சது போலி. போலி எல்லாம் தெரிஞ்சே போலி. அப்ப ஐம்புலன் அறிவில் அமைந்த இவ்வகிலம் ஐம்புலன் அறிவில் அமைந்த இவ்வகிலம் ஆதியின் நாமமடா. ஐம்புலன் அடங்கில் அனைத்துமே மறைந்திடும், அழிஞ்சிடும், இல்லை இல்லாமாயிடும், இல்லை மறைஞ்சிடும். அவன் அன்றி வேறேதடா. எங்க இருக்காரு இப்ப இவர்? இந்த நிலைய உள்ளத்தால உணர்ந்தவரா? சொன்னவர் இல்ல, கேட்டவர் இல்ல. எங்க இருக்காரு? உச்சியில இருக்காரு. உச்சியில மட்டும் இல்ல, இவர் எல்லாத்தையும் விழுங்கிட்டு இருக்காரு. எல்லாம் போலி என்று சொல்லி விழுங்கி வச்சிட்டு இருக்காரு. அடுத்து அந்த விழுங்குற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? வெளியே வந்துச்சு, உள்ளுக்கு விழுங்கிட்டாரு. அப்படியே வந்துட்டா குழி அடிச்சா வெளியே வந்துச்சு, வெளியே கொண்டாந்துட்டாருண்டா சாப்பிட்டுருக்கோம். விழுங்கிட்டாரு. அப்ப அந்த வெளியானத்தை என்ன செஞ்சிட்டாரு? இப்ப இன்னைக்கு எல்லாமாக அவர் வெளியானத்தை இன்னைக்கு என்ன செய்யறாரு? என்ன விழுங்குறாரு? அதெல்லாம் சின்ன பிள்ளைகள். என்ன நீங்க? நான் பெரிய கல்வின சார் நான் கேட்டேன், நீங்க சின்ன பிள்ளையோட பதில் சொல்றீங்க. போலி அறிவு. போலி அறிவு, போலி அறிவு. அதாவது அறிவுல நிஜமான அறிவு ஒன்று இருக்கு, போலி அறிவு ஒன்று இருக்கு. இப்ப நான் உணர்ந்தது போலி அறிவு இல்லை, அது நிஜம். எல்லாமாக என்ன உணர்ந்தது, எல்லாமாக நான் கண்டது என்ன? போலி அறிவு. அதை விழுங்க வேண்டியது, அதை வெளிப்படுத்தியல. ஏன் ஏன் வெளிப்படுத்தியலா? வெளிப்படுத்த இன்னைக்கு இடமும் காலமும் வேறையா இல்ல. உச்சி நான் வெளிப்படுத்தி தான் சொல்லிட்டீங்க. வெளிப்படுத்தியா சொல்றேன், வெளிப்படையா தானே சொல்றேன். ஆனா யதார்த்தத்தில வெளிப்படையா சொல்றேனா? வெளிப்படையா பேசிட்டீங்க, வெளிப்படையா நடக்குது. இதுதான் உச்சி. இந்த இடிப்பு நிலை அமைகிற என்ன செய்யணும்? இன்னைக்கு ஊண்டி போகணும், ஊண்டிக்கிட்டு நிக்க கூடாது, போகணும். நான் போறேன்னான்னு தெரியும், இல்லாட்டி டக்குன்னு என்ன செய்யணும்? உடனே ஒளிய பார்க்கணும். போகாம நிக்கிறேன் என்ன அர்த்தம்? இருட்டு வந்துட்டு இப்ப ஒன்று தெரியுது இல்லை ஒன்றும். அப்படி என்ன இங்க இருளுக்கு வந்துட்டு அப்ப திரும்ப என்ன செய்யணும்? வேண்டாம், வெளிச்சத்தை பார்க்கணும். பார்க்க இப்ப வெளிச்சத்தை பார்த்த உடனே வெளிச்சத்தை ஒருக்கா பார்க்கிற ஒரு தரம் ஊன்ற அப்படி இல்லை. அன்னைக்கு பார்த்தவர் அன்னைக்கு ஊண்டுட்டீங்க. இப்ப கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊண்டிக்கிட்டே இருப்பீங்க.
ஊண்டுகோலா இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்க இல்லையா நானுண்டு. அப்ப நீங்க ஊண்டிக்கிட்டே இருக்கிறது தான் கருத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறது. அப்ப உச்சிக்கு போய் உறவு கொண்ட உடனே ஊண்டுகோல் என்ன செய்யுது? அந்த உருவம் மாறுது என்று சொல்லி ஐனிக்கு அந்த உருவம் என்ற ஒரு சொல்ல போட்டதுக்கு தெளிவான புரிதல் எடுக்கணும். இல்லாட்டா இன்னைக்கு அப்படி உருவம் என்று சொல்லி போட தேவையில்லை. அப்ப மூசா என்று தன்னை அவரு உணர்ந்த உடனே தான் இல்ல அதை புடி என்னவன் சொன்னான். அவர் பயப்பட்டாரா இல்லையா? பிடிக்க ஐனிக்கு ஏன் பயப்பட்டாரு? அவன் புடி என்று செல்லினதும் போடு என்று சென்னதும் என்னத்தை தடியத்தானே சொன்னான். சரியா? அப்ப கையில் அடிக்கக்குள்ளேயும் தடியத்தான் எழுதுச்சு. திரும்ப கையில பிடிச்ச உடனேயும் என்ன செஞ்சிட்டது? தடியா மாறிட்டு. அப்ப அதுக்கு இடையில தான் எண்ணியா மாறி இருக்கிறது, பாம்பா மாறிச்சு. அப்ப அவருக்கு ஏற்கனவே அல்லாஹ் சொல்றான், நீ அதை போடு, உட கையில என்ன இருக்கி ரெண்டோனா அவர் என்ன சொல்றாரு அல்லாஹ் கிட்ட? இதை நான் இலகுல பறிப்பேன், ஆட்டுக்கு மேய்க்கிறதுக்கு அடிப்பேன் என்று அவர் எல்லாத்துக்குமே என்ன செய்யறாரு? விளங்குதாப்ப? இலகுல பறிப்பேன், ஆட்டுக்கு அடிப்பேன் என்று சின்ன விஷயம் எல்லாத்துள்ள ரகசியங்கள் விளங்குதாது. அதான் தடியால என்ன எல்லாம் செய்கிறாரு. அந்த தடியால அப்படி என்ன அவருக்கு என்ன செய்யும்? சாதுவான குணம் வரும், சாப்பாடு கிடைக்கும். அது அதை ஊன்றவருக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன்னா அவர் இல்லை இன்னைக்கு. அது அதை நம்ம உடைச்சு பேசணும் பண்ணி இல்லை, அவசியம் இல்லை. அது நம்ம காலப்போக்கில் எடுப்போம். இல்லாட்டி தேவையும் இல்லை. உங்களுக்கு அந்த வழியால வாரணிங்க, அந்த வழியால போற உங்களுக்கு இந்த இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் விளங்கும். அப்ப ஐனிக்கு அவர் அதை உண்டோ அதான் கேட்க எண்ணிலாம். அப்ப ஐனிக்கு அவர் என்ன செய்யறாரு? ஐனிக்கு அல்ல கிட்ட சொல்றாருன்ற என்ன அர்த்தம்? அதை கொண்டவர் உணர்றாரு அந்த நிலைகளெல்லாம். அவர் உணர்ந்ததுதான் இன்னைக்கு சொன்னது என்ற அர்த்தம். ஒரு ஆள் கிட்ட சொன்னது, ஒரு ஆள் கேட்டது என்ற அர்த்தம் இல்லை இன்னைக்கு. அப்ப உணர்ந்த உடனே திரும்ப அவர் என்ன செய்யறாரு? அப்படி அவருக்கு அது இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் வருமா இல்லையா? ஒரு ஒரு திகைக்கிற நிலையில் வருமா? இப்படியான ஒரு விஷயமா இன்னைக்கு? அது எல்லாருக்கும் வரும். இப்படியா கொண்டு வந்தோன்னா ஒரு சின்ன ஒரு அச்சம் வரும். என்ன செய்யறோம்? நாம இதை பிடிக்கிறையா விடுறையா வரும். வழிகாட்டி ஒரு ஆள் இருந்தா என்ன நடக்குமா இன்னைக்கு? பயம்பராது. அவர் பிடிக்க சொல்லுவார், பிடிங்கதை விடாங்க, உறுதி பெற்று உணர்வை பெறு, உலக வாழ்வில் அமைதி பெறு. அப்ப ஏன் உலக வாழ்வில் அவர் அந்த உணர்வை பெற்று அதை உறுதி பெறத்துக்கு உடனே உலக வாழ்வில் அமைதி பெற சொல்றாரு? அவருக்கு உலக வாழ்க்கையோட சிந்தனை இருக்கக்கூடாது. உலக வாழ்க்கையோட சிந்தனைக்குள்ள அவர் போகக்கூடாது. உலக வாழ்க்கை சிந்தனைக்குள்ள மூழ்கக்கூடாது. அவருக்கு தேவையானது எல்லாம் உலக வாழ்க்கையில அவருக்கு கிடைக்கும். அதை விட்டு போட்டு போகையும் கூடாது. இப்ப இப்படி சென்ன உடனே சில டக்குனு அப்ப நாம எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டுக்கு போகணுமா? இல்லை, அதை இல்லை, விட்டு போட்டு போகையும் கூடாது. அப்பதான் ஒரு பூரணத்தை பெறலாம். அதை ஊன்றத்தால, அதை உணர்றத்தால என்ன நடக்குது என்கிறத அவர் பார்க்கிறேன்டா, என்ன நடக்குது என்று தெரிகிறேன்டா, அந்த மலக்குத்துடைய ஆழம் அவர் கல்வுக்கு விளங்குறேன்டா. அவர் எங்க இருக்கணும்? காட்டுக்கிறது சரி வருமா? சமூகத்தோட இருக்கும், சமூகத்துக்குள்ளே நிற்கும். சமூகத்துக்கு நின்று இந்த உண்மையை என்ன செய்யணும்? அவர் உணர்த்தணுமா உணரணுமா? உணரும். யாருக்கு உணர்த்துற? அவர் தான் உணர்வார். யாருக்கு உணர்த்தல. இப்ப இதையெல்லாம் நம்ம ஆழமா பேசியலேண்டா அவரால் அவர் நினைச்ச கூட்டிட்டு போகலாம். என்னை விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு நான் என்ன செய்வேன்? சேர்ப்பேன். இது யார் பேச்சு? சேர்ப்பேன் ரெண்டா சேர்த்துடுவேன் என்று சொல்லிக்கிறாரா இல்லையா? இது என்ன சொல்ற? இது என்ன எந்த இடுப்புல இருந்துகிட்டு அவர் சொல்ற? யாரோட பேச்சு? இந்த திரை இருக்கா? அப்ப இன்னைக்கு அந்த உச்சி தான் அது, அந்த இடுப்பு தானே.
அதுதான் சொல்லு. நான் இந்த இடிப்படியை கொண்டு அந்த இடிப்பாட்டுவேன். அப்ப சரணடைங்க. வழி இருக்கு, சத்குரு மொழி இருக்கு, சாத்வீக நெறி இருக்கு. புரியுதா? நமக்கு விளங்குதா? நமக்கு நம்பிக்கை வருதா? வந்துட்டா அவசா இருக்கக்குள்ள அந்த அளவுக்கு வந்து இறங்கின கொஞ்சம் பெருமை தான். பரவாயில்லையா? இல்லையா? சொல்லுங்க. ஒருத்தன் என்னன்னா பொய்க்கு புகழ் தேவையில்லை இல்லையே. பொய்க்கு புகழ் தேவையான சொன்னா அப்ப எதுக்கு புகழ் தேவை? உண்மை. உண்மைக்கு தேவை. நான் சொன்னது உண்மை. இந்த இதுக்கு புகழ் தேவை. அப்ப உச்சிக்கு போன உடனே அங்க உருவம் மாறுது என்று எழுதின இந்த மாறுதுங்கிற வசனத்தை கொஞ்சம் ஆழமா மணித்தியால கணக்கா சின்னீங்க, உணர்ந்துகிட்டு சின்னீங்க. அது யார் நிப்பா? உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு விளங்காத. இன்னைக்கு நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கும். நீங்க சந்திக்காம உங்களுக்கு அந்த விஷயம் என்ன செய்யக்கூடாது. அவர் தான் உங்களுக்கு அதை விளக்கி தரணும். அந்த கல்வுக்குரியால அவர் தான். மூசா என்கிற அது ஐநைக்கு நான் சின்ன மாதிரி அந்த உணர்வுல இருக்கு. நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஐநைக்கு பார்க்கிற நிலையும் இருக்கு, அந்த பார்க்கப்படுற பொருளும் இருக்கு. அப்ப நீங்க இப்ப அந்த நிலையை உணர்ந்த உடனே அந்த உணர்வுல காண்போனா நின்று யார உணர்வீங்க? யார் உணரப்படும்? மூசா நபி உணரப்படுவாக. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் என்ன செய்யும்? பகுக்கிற திறமை மிகைக்கும். எல்லாம் உங்களுக்கு உங்களோட கல்புல ஈகாமத்தை கொண்டு என்ன செய்யும்? அமையும். ஈகாமத்தை இப்ப இன்னைக்கு தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம். இதை உணர்ந்து வெற்றி பெற இறை தியானம் அவசியம். அப்ப இறைவன் தன்னில உணர்ந்திருக்கிற நிலைகள் ஒவ்வொன்றும். மூசா என்று சொல்லி உணர்ந்திருக்கிற நிலை அவன் தன்னில உணர்ந்த நிலை. அது ஈசா என்று சொல்லி உணர்ந்தது தன்னில உணர்ந்த நிலை. ஆதம் என்று சொல்லி உணர்ந்தது தன்னில உணர்ந்த நிலை. அப்ப அவன் தன்னை உணர்றேண்டா இந்த 7 வானமே நிச்சயம். 7 வானத்திலையும் இருந்துதான் தன்னை உணரணும். இது யாருக்கு 7 வானம்? அவனிடத்திலையா? அவனிடத்துல 7 வானம் இல்லை, அவனுடைய 7 நிலைகள். அப்ப வானத்துக்கு கீழே இந்த உலமாக்கள் எப்படி இருப்பாலும் கெட்ட ஜந்துக்களா இருப்பாள். அப்ப வானத்துக்கு வர மாட்டாங்க. ஆதம சந்திக்க மாட்டாங்க, மூசாவை சந்திக்க மாட்டாங்க. ஜந்துக்கள் சந்திப்பாளா? ஜந்துக்களுக்கு சந்திக்க கிடைக்குமா? ஜந்துக்கள் சந்திக்கால. இப்ப ஜந்துக்கள் என்ற மிருகங்களுங்க. இணை கொண்ட உள்ளத்தில் இடர்படுத்தும் ஜந்துக்கள் இருளில் வாழும் நரக நிலம். அப்ப இந்த வெற்றிடம் எப்பயும் அவளுக்கு என்னையா தெரியும்? வானமா தெரியுமா ஜந்துக்களுக்கு? தெரியாது. அதுக்கு கீழே கெட்ட ஜந்துக்கள் இருப்பாளண்டா வானத்துக்கு கீழே. இப்ப வானம் என்று சொல்லி இப்ப நாம இந்த வெற்றிடத்தை போய் உணரப்படுற நிலையுண்டு வருமா இல்லையா? ஏகம் என்று சொல்லி நாம உணர்றோமே, அந்த நிலைதான் வானம் என்று சொல்லி உணரப்படுற ஆரம்ப நிலை. நாம இன்னும் என்ன செய்யல? வானத்தை கடக்கல. வானத்தை இப்ப என்ன செய்யறோம்? போய் முட்டி நிற்கும். அதை கடக்கிறேன்டா என்ன? மிக்க பெலத்தினுடைய அதை கடக்கலாம். அதுக்கு பலம் வேண்டா என்ன? போட்டு இல்லையா வந்து நான் இவ்வளவு நேரம் பிளக் போட்டு மைக்க கொஞ்சம் ஓபன் பண்ணி வைங்க மாமா. சரி, ஓபன் பண்ணிட்டாரு. பேசுறதுக்கு டிஸ்டர்ப் ஆக அமையக்கூடாது.
வானத்திற்கு கீழே கெட்ட ஜந்துக்களாக இருப்பாங்க என்று ஒரு சாதும் பாட்டில் எழுதியிருக்காளா இல்லையா? அப்ப கெட்ட ஜந்துக்களாக வானத்துக்கு கீழே இருப்பாளன்னா இவ கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? வானத்தை தாண்ட மாட்டாண்ட என்ன இந்த வெற்றிடத்தை தாண்ட மாட்டாங்க. புரிபடுதா? அப்ப எப்பயுமே இவக ஜந்துக்களா வந்தா தானே என்ன இருக்கும்? வெற்றிடம் இருக்கும். அப்ப இவ வெற்றிடத்தோட இருக்கிறேன்டா என்னைய வந்துகிட்டே இருப்பா குழந்தை. அப்ப இவக கெட்ட அதுவும் கெட்ட ஜந்துக்களா வாழ்வாங்க. என்ன அர்த்தம்? ஏன் நம்ம அப்படி வாழ்வாங்க? இந்த வானத்தை தாண்டி போற இந்த வழிய காட்ட வேண்டியவங்க. வானத்தை தாண்டி மிகராஜங்கிற இந்த நேரான பாதை, இந்த நேரான மார்க்கத்துல போக வேண்டிய மக்களை வழிகெடுத்தால இல்லையா? வழிகெடுத்தால அவங்க என்ன செய்யப்படுறாங்க? இப்ப அந்த வழிய அவர்களுக்கு குடுபடாம கெடுக்கப்படுறாங்க. அவங்க செஞ்சதுதான் என்ன செய்யுது இப்ப அவங்களுக்கு? நோபாரி செஞ்சீங்கன்னா நடக்கும். அது அப்ப நீங்க மட்டும் எடுக்காம 4 பேர் குடுங்கன்னு சொல்ற வானத்தை தாண்டது. எல்லாரும் தாண்டாம முட்டி நிக்கிறதே எனக்கு தெரியும். வானத்தடிய நிக்கிறீங்க, முட்டி நிக்கிறீங்க. கட்டவுள் நில வருதும் இல்ல, எட்டி கிடக்கிற நில வருகுதும் இல்ல, கல் நெஞ்ச துணை வருகுதும் இல்லை இல்லையா? காண்போனுங்கிற நில சரிபடுகுதா? அப்ப வானத்தை கடக்கல. காண்போனுங்கிற நிலை வந்தாதான் அந்த கடந்தாச்சு. இப்ப எட்டி கடந்துட்டீங்க. இனி அதுல காண்போனுங்கிற நிலையில இனி ஒவ்வொரு நிலைய வரும். சரி, அந்த அளவுக்கு நம்ம போவானா? அப்ப ஈனைக்கு இப்ப உச்சி போய் உறவு கொண்ட உடனே, உருவம் மாறின உடனே போலி அறிவை என்ன செஞ்சிடும்? இப்ப விழுங்கும் பாம்பாய் மாறி அறிவை புகட்டும். அந்த மிக்க பழத்துல ஒரு நன்றி கடக்க முடியாது. அந்த சப்ஜெக்ட் விடுபட்டுட்டு அந்த மிக்க பழத்தோட அது என்ன? அந்த மிக்க பழம் சூப்பர். நீங்க அதை கேட்கணும் ஐனிக்க நினைச்சு. மிக்க பலம் என்று சொன்ன என்ன? ஒத்தப்படியா பிடிக்கும், ஒத்தப்படியா இருக்கும். வழங்குதா? அந்த துணிகரம் என்று சொல்றது ஏகமன்றா எண்ணவென்று எண்ணி துணியும். அந்த துணிவு என்னது? அப்படியா? மிச்சம் பேர் அப்படி விட்டு இருந்துக்கிட்டு பிடிச்சிடலாம் நினைச்சிட்டீங்க. உலகத்துக்கு உறங்க ஏகமாக நான் இருக்கிறேன். இது முர்சலான நபிமாருக்கும் கிடைக்காது, முக்கர்ரபான மலக்களுக்கும் கிடைக்காது. மிக்க பலம் வேணும் இதுக்கு. நாவை கொண்டு அவன் பேசும். எண்ணி ஏகமன்ற என்ன என்று எண்ணி கண்ண முடிக்கிட்டா துணிகிற, ஆழ்ந்த உறக்க நிலையை வச்சுக்கிட்டா துணிகிற. என்ன நிலையை வச்சுக்கிட்டு துணிகிற? அந்த நிலையை வச்சு துணியும். அப்ப நான் உணர்த்தி கொடுக்கணும், உணர்றேன். நான் இப்ப ஏகமன்ற எண்ணவென்று எண்ணி துணியும். அப்ப இப்ப காண்போனுங்கிற நிலையில என்ன செய்யணும்? நான் என்னத்தான் காண்றேன், என்னோட தான் பேசுறேன் என்று சொல்லி எல்லா பண்பையும் நான் என்று உணர்ற அளவுக்கு துணியும். துணிஞ்சா நீங்க காண்றதும் என்ன பத்தித்தான், பேசுறதும் என்ன பத்தித்தான், உங்களை பத்தித்தான். உங்களோட மூச்சு கூட இருக்கா வேலை செய்யும். இப்படி வாழ்ற அவருக்கும் இந்த உடல் என்று சொல்லி வாழ்ற இதுக்கும் இன்னி அவர் பேசினலா தனிப்பட்ட ரீதியா ஒரு சின்ன ஒரு சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்ப அப்படி வாழ்ற யாருக்கிட்ட போய் நீங்க பேசினலாவும் உங்களோட வேலையில் பாக்குறீங்க, பேசினல் வேலையிலையும் சம்பந்தப்படுறீங்கன்ற ஒரு ஆள் சின்ன எவ்வளவு கோபம் வரும். கோபம் வராதா? உங்களோட பேசுதல் வேலையும் இருக்கி என்று சொன்ன எப்படி இருக்கும்? அது விளங்காம. அப்ப அதனால இங்க பேசுனல ஒண்ணும் கிடையாம பாரிஸ்.
பேசுனல இல்ல உண்மைக்கு இருந்தா செல்லுங்களேன். நான் இப்ப சொல்ற இடத்தை வச்சு செல்லுங்க. அப்போ இருந்து அனைத்து செய்ய சொல்றாங்க. அனைத்து செயலும் அவனுக்கண்டே அமையுமா. இந்த பாட்டு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அனைத்து செயலும் அவனுக்கண்டே அமையும். அப்போ நடந்தாலும் நாம அந்த நோக்கத்துக்காகத்தான் கால் வைப்போம். வாழ்க்கைய ஒரு சொத்தை ஒரு டீயை குடிச்சாலும் அந்த நோக்கத்துக்காகத்தான் வைப்போம். அனைத்து செயலும் அவனுக்கென்றே அமைத்துக் கொண்டு செயல்படு. அண்ணா அப்ப அனைத்து செயலையும் அவனுக்கென்றே அமைத்துக் கொண்டு செயற்படக்குள்ள இதான் எண்ணி துணிகிறது. ஆத்ம ஞானம் அமைந்து விட்டால் அவனின் செயலே தென்படும். விளக்கம் பெற்றுக்கொண்டார். அப்படியே அந்த மாதிரி இருக்காது பாட்டு. ஞான விளக்கம் பெற்றுக்கொண்டால் நாயன் செயலை பொருந்துவார். நாயன் செயலை பொருந்துவார். இப்ப ஒரு கோடி செயல் இல்லை இங்க. அந்த நாயன் ஒரு கோடி செயலை செஞ்சிட்டு இருக்கான். காண்போனா இருக்கிறவன் கனவுல எத்தனை பேரை கொண்டு எத்தனை கோடி செயல் வெளிப்பட்டாலும் எல்லா செயலோட நோக்கமும் யாருக்கு விளங்க? அவனுக்கு விளங்காதா இல்லையா? இந்த செயல் எல்லாம் எதுக்காக நடக்குது என்று விளங்காதா இல்லையா? அப்ப எப்படி விளங்குறது ஆனா நடக்கிறது எல்லாம் உண்மையா போலியா? போலி. அப்ப என்ன செய்யணும்? அவரு அந்த உச்சியில இருக்கிறவரு போலி அறிவை விழுங்கவன். அதாவது விழுங்கணும். என்னென்று விழுங்கணும்? போலி. அதான் என்னென்று விழுங்கணும். போலி அறிவு. அவர் எப்படி தெரியுமா செல்வார் உங்கள்கிட்ட? எனக்காத்த நடக்குது என்றுதான் விழுங்குறாரு. அந்த வசனத்தை சொல்றாரா? எனக்காத்த நடக்குது. எப்படி வருதப்ப எனக்காகத்தான் நடக்குது என்று அவர் அந்த அந்த அதாவது விழுங்குறாரு. இப்ப வேறு காணாத நிலை இது. எந்த செயலுமே அவர் வேறு காணாம விழுங்குறாரா இல்லையா? தன்ல இப்ப ஏற்கனவே வேறு கண்ட அந்த வியர்ப்பு உணர்வு வேறு கண்ட நிலையெல்லாம் இப்ப இல்லாமதான் இல்லையா? இல்ல. இப்ப அவருக்கு கருந்திரைகள் நீங்கும், கரிய திரைகள் நீங்கும். இப்படி இதுல நிறைய படித்தரங்கள் இருக்கு. அப்ப நாம இப்ப அதுக்கெல்லாம் இப்ப எவ்வளவு நாள் நடத்தின உறவாட்டங்கள்ல ஆரம்ப விஷயங்களை விளங்கப்படுத்திருக்கோம். ஆரம்ப விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கோம். ஏனென்றா எல்லாருமே எடுக்க மாட்டாளன்னு சார். நானா எல்லாருக்கும் இந்த இடத்த வந்து பிடிக்க இயலாது, கஷ்டம். முடியாதுன்ற அர்த்தம் இல்லை. அப்ப அப்படி போலி அறிவை எல்லாத்தையும் புள்ளிங்கி மூசாட அந்த அந்த ஆசாக்கள் திரும்ப கக்கி வந்த உடனே இப்ப யார கையில இருக்கு இப்ப அதிகாரம்? போலி அறிவை எல்லாம் புள்ளிங்கின உடனே அந்த பாம்பை கையில எடுத்துட்டாரு. எடுத்தோடனே இப்ப யார கையில இருக்கு அதிகாரம்? இப்ப அல்லா மூசாட கையில கொடுத்துட்டான். இப்ப அதை எப்படி அதை விட்டுறாத புடி, அதிகாரத்தை நீ எடு, விட்டுறாத. எண்டு செல்ல செல்ல பாய்ந்து பாய்ந்து பிடிக்க திரும்ப என்ன ஆயிட்டு அதிகாரம் வர கைக்கு வந்து. இப்ப என்ன ஈனைக்கு கொடுக்க கூடாது யாருக்கு? ஈனைக்கு எடுக்கும். மொஹமட் கணிக்கு விளங்குதா? அப்ப ஈனைக்கு எடுக்க எடுக்க என்ன செய்யும்னா அந்த நாம போலி அறிவையெல்லாம் விழுங்கிக்கிட்டே இருப்போம். என்ன உணர்றதுக்கு இப்படி எல்லாம் நான் என்ன கண்டனா, நான் இப்படி எல்லாம் தெரிஞ்சனா, இப்படி எல்லாம் நான் வந்தனா ரெண்டு சொல்லி எல்லாம் இப்ப எண்ணியாகும். அவருக்கு உண்மையாகுமா போலியாகுமா? போலி அறிவா மாறும். போலி அறிவா மாறி போலி அறிவை விழுங்கிட்டு மாறி அறிவை புகட்டுமா? மாறி அவருக்கு இப்ப புகட்டப்படுற அறிவு என்ன அறிவு? அது போலி அறிவா? அது உண்மையான அறிவு, உண்மைக்கு உண்மையான அறிவு, தன்னை உணர்ந்திருக்கிற இருப்பு நிலைக்குரிய அறிவு. இந்த அறிவுதான் அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி அடையவே பெற்றுக்கொண்ட அந்த அறிவு, உயிரறிவு. அது போலி அறிவில்லை. அப்ப இந்த உயிரை பெற்றுக் கொள்றதுக்கும் இந்த உயிரெங்கிற இந்த அறிவுல நிலைக்கிறதுக்கும் இது எல்லாத்தையும் போலி அறிவென்று காண்றதுக்கும் அவர் இங்க இருந்துகிட்டு ஊண்டி 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 எடுத்துக்கிட்டு போறாரே, அதுதான் காரணம். அந்த அந்த ஊண்டுகோல் தான் களிமா. அப்ப காண்போன் என்கிற நிலையில இருந்து தன்னை அவரு காட்சியா காண்றது இருக்கே. அப்ப காண்போன் காட்சி அவன் என்கிற அந்த நிலையில ஒரு நிலைப்படுறவரு உச்சிக்கு போற சுருக்கம் இதான்.
ம். அவர் உச்சியை நோக்கி உண்டி உண்டி போயிட்டே இருக்காரு. போக போக அவருக்கு என்ன செய்யும்? இப்ப பகுக்கிற திறமை என்ன செய்யும்? வேலை செய்யும். இப்ப அன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் மொய்தீன் ஷேகும் முகமது கனியும் பேசிட்டு இருந்த அந்த பேச்சை நீங்க போய் கேட்டு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த பகுக்கிற திறமை வேலை செய்யுதுண்டு. முகமது கனி பேசுற பேச்சை கேட்டீங்களா? ஊண்டி ஊண்டி போறதால அந்த பகுக்கிற திறமை எப்படி வேலை செய்யுதுண்டு, என்னென்ன விஷயம் எல்லாம் அங்க தெளிவா வருகுதுண்டு. முகமது கனிக்கு வந்ததா? நான் கொடுத்ததா இருக்கு. அனுசாபிஷுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? விலைக்கு கொடுக்க போய் தான் அவர் சொல் கேட்காரு. பாதை கண்டு கூறுமே பாதம் பார்த்து பணிகிறேன். அது உலகத்தில் எங்க இருந்தாலும் பணியலாம். கூட்ட வரணும் இல்லை. ஏகம் எங்க இல்லை. அந்த ஏகத்தை துணிஞ்சி எண்ணி துணிஞ்சவர் இன்னைக்கு இருக்க மாட்டார். அவர் ஒரு தனி அழகு தானே. அப்ப இன்னைக்கு இப்ப அந்த பேச்சோட ஒசாயிட பாடலும் சம்பந்தப்பட்டுச்சு. அது என்னத்துக்கு நாம சம்பந்தப்படுங்க, அதை எடுங்க என்று சொல்றோம்டா, உணர்றதுக்கு இல்லை, அது உணர்த்தி கொடுக்க லேசி. ஒசாயிட பாடலை எடுத்தா நம்ம இந்த உலகத்துக்கு உழைக்கி கொடுக்க, உணர்த்தி கொடுக்க, புரிய வச்சு கொடுக்கறதுக்கு லேசி. இன்றைக்கு இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் ஆகவும் லேசியதான். ஆனா அந்த பாட்டுடைய பகுக்கிற திறமை மிகிக்கும். பகுக்கிற திறமை வரக்குள்ள சைட பாடல் என்ன செஞ்சிடணும் வந்துடும். இப்ப ஆக மிஞ்சி இப்ப நம்ம என்ன உச்சி போய் உறவு கண்டா உருவமாறு மூண்டு கொள், இவ்வளவுதான் இப்ப எடுத்து நம்ம அதுக்குள்ளதான் இவ்வளவு பகுக்கிற வேலையும் என்ன செய்யறோம், பகுத்துணர்ந்து அரங்கிட்டு இருக்கோம் எவ்வளவு விஷயத்தை. உச்சி போய் அடுத்த பாட்டு எப்படி வருதுன்னு சொன்னா, வேலை முடிஞ்சா வந்து கீழே வந்து பாதரட்சி பாதுகாத்துக்கொள். அப்ப அது நாளைக்கு எடுப்ப நாம. அப்ப இன்றைக்கு இப்ப விளங்கிட்ட விஷயம் நசரனாக்கு விளங்கிச்சா? அவங்க விட்டு விட்டு வருது. ஓ, நசரனாட ஸ்ட்ரக் ஆகி இதே சப்ஜெக்ட் நாளைக்கும் ஒரு எடுப்போம். சரி, அப்ப நான் ஓப்பாகிறேன். ஷேக் முகமது கனி, கன்சுல் மாமா, ஃபாரிஸ், அப்துல் காதர், ராஃபி, இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும்.